நாகைப்பட்டினம் சூடாமணி விகாரத்தில் பொன்னியின் செல்வர் பொறுமையுடன் காத்து கொண்டிருந்தார். தஞ்சைக்கு சென்று தந்தை தாயாரை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம் அவர் உள்ளத்தில் பொங்கிக் கொண்டிருந்தது. இலங்கையின் அரசரை தாம் கவர எண்ணியதாக, தம் மீது சாட்டப்பட்ட குற்றம் ஆதாரமற்றது என்று நிரூபிக்க அவர் ஆர்வம் கொண்டிருந்தார். தந்தையின் வாக்கை மீறி நடந்ததாக தம் மீது ஏற்படக்கூடிய அபவாதத்தை கூடிய விரைவில் போக்கிக் கொள்ளவும் அவர் விரும்பினார். ஆயினும் தமது ஆர்வத்தை எல்லாம் அடக்கிக் கொண்டு தமக்கையாரிடம் செய்தி வந்த பின்னர் தான் தஞ்சைக்கு புறப்பட வேண்டும் என்று உறுதியாக இருந்தார். பொழுது போவது என்னமோ மிகவும் கஷ்டமாக இருந்தது. புத்த பிஷுக்கள் தினந்தோறும் நடத்திய ஆராதனைகளிலும் பூஜைகளிலும் கலந்து கொண்டு சிறிது நேரத்தை போக்கினார். சூடாமணி விகாரத்தின் சுவர்களிலே தீட்டப்பட்டிருந்த அருமையான சித்திர காட்சிகளை பார்ப்பதில் சிறிது நேரம் சென்றது. பிஷுக்களுடன், முக்கியமாக சூடாமணி விகாரத்தின் ஆச்சாரிய பிஷுவுடன் சம்பாஷிப்பதிலே கழிந்த பொழுது அவருக்கு உற்சாகத்தை அளித்தது. ஏனெனில் சூடாமணி விகாரத்தின் தலைமை பிஷு கீழ்த்திசை கடலுக்கு அப்பால் உள்ள பல நாடுகளிலே வெகு காலம் யாத்திரை செய்தவர். சீன தேசத்தில் இருந்து சாவகதீவு வரையில் பல ஊர்களுக்கும் சென்று வந்தவர். அந்தந்த நாடுகளை பற்றியும் அவற்றிலுள்ள நகரங்களை பற்றியும் ஆங்காங்கு வசித்த மக்களை பற்றியும் அவர் நன்கு எடுத்து கூற வல்லவராயிருந்தார். அந்த நாடு நகரங்களை பற்றி விவரிக்கும்படி ஆச்சாரிய பிஷுவுக்கு ஓய்வு கிடைத்த போதெல்லாம் பொன்னியின் செல்வர் அவரை கேட்டு வந்தார். அவரும் அலுப்பு சலிப்பில்லாமல் சொல்லி வந்தார். அந்த நாடுகளில் உள்ள இயற்கை வளங்களை பற்றியும் வர்த்தக பெருக்கத்தை பற்றியும் கூறினார். பொன்னும் மணியும் செழித்து, செந்நெல்லும் கரும்பும் செழித்து, சோழவள நாட்டுடன் எல்லா வகையிலும் போட்டியிடக் கூடிய சிறப்புகளுடன் அந்த நாடுகள் விளங்குவதை பற்றி கூறினார். பழைய காலத்தில் இருந்து தமிழகத்துக்கும் அந்த நாடுகளுக்கும் உள்ள தொடர்புகளை பற்றி கூறினார். இதையெல்லாம் திரும்ப திரும்ப அருள்மொழிவர்மர் கேட்டு தெரிந்து மனதிலும் பதிய வைத்து கொண்டார். அந்தந்த தேசங்களுக்கு தரை வழியான மார்க்கங்களையும் கடல் வழியான மார்க்கங்களையும் இளவரசர் நன்கு விசாரித்து அறிந்தார். வழியில் உள்ள அபாயங்கள் என்ன, வசதிகள் என்ன என்பதையும் கேட்டு அறிந்தார். சுவாமி, அந்த நாடுகளில் மறுபடியும் தாங்கள் யாத்திரை செய்யும் படியாக நேரிடுமா என்று வினாவினார். இளவரசே, புத்த பகவானுடைய சித்தம் போல் நடக்கும். எதற்காக கேட்கிறீர்கள் என்றார் பிஷு. சுவாமி, நானும் தங்களுடன் வரலாம் என்ற ஆசையினால் தான் கேட்டேன். இளவரசே, நான் உலகத்தை துறந்த சந்நியாசி. தாங்கள் புவியாளும் சக்கரவர்த்தியின் திருக்குமாரர். தாங்களும் நானும் சேர்ந்து யாத்திரை செய்வது எப்படி? தங்களை சில நாள் இந்த விகாரத்தில் வைத்து காப்பாற்றும் பொறுப்பே எனக்கு பெரும் பாரமா இருக்கிறது. எப்போது என்ன நேருமோ என்று நெஞ்சு திக்கென்று அடித்துக் கொள்கிறது. சுவாமி, அந்த பாரத்தை உடனே நிவர்த்தி செய்ய விரும்புகிறேன். இந்த கணமே இங்கிருந்து சென்று விடுகிறேன். இளவரசே, ஒன்று நினைத்து ஒன்றை சொல்லிவிட்டேன். தங்களை இங்கு வைத்துக் கொண்டிருப்பது பாரமா இருந்தாலும் அதை ஒரு பாக்கியமாக கருதுகிறேன். தங்கள் தந்தையாகிய சக்கரவர்த்தியும் தமக்கையார் இளைய பிராட்டியும் புத்த தர்மத்துக்கு எவ்வளவோ உதவி செய்திருக்கிறார்கள். அதற்காக நாங்கள் பட்டிருக்கும் நன்றி கடனில் 1000ல் 1 பங்குக்கு கூட இப்போது நாங்கள் செய்வது ஈடாகாது. தாங்கள் புத்த தர்மத்துக்கு செய்திருக்கும் உதவிதான் அற்ப சொற்பமானதா? அனுராதாபுரத்தின் சிதிலான ஸ்தூபங்களையும் விகாரங்களையும் செப்பனிட செய்த கைங்கரியத்தை நாங்கள் மறக்க முடியுமா? அதற்கெல்லாம் இணையான பிரதி உபகாரமாக ஈழ நாட்டின் மணிமகுடத்தையே தங்களுக்கு அளிக்க பிஷுக்கள் முன் வந்தார்கள். இளவரசே, அதை ஏன் மறுத்தீர்கள்? இலங்கையின் சுதந்திர சிங்காதனத்தில் தாங்கள் ஏறியிருந்தால் 100 கப்பல்களில் ஏராளமான பரிவாரங்களுடன் கீழ்த்திசை நாடுகளுக்கு தாங்கள் போய் வரலாமே. இந்த பிஷுவை பின்தொடர்ந்து யாத்திரை செய்ய வேண்டும் என்ற விருப்பமே தங்கள் மனதில் தோன்றியிருக்காதே என்றார் ஆச்சாரிய பிஷு. குருதேவரே, இலங்கை ராஜகுலத்தின் சரித்திரத்தை கூறும் மகாவம்சம் என்னும் நூலை தாங்கள் படித்ததுண்டா என்று இளவரசர் கேட்டார். இளவரசே, இது என்ன கேள்வி? மகாவம்சம் படிக்காமல் நான் இந்த சூடாமணி விகாரத்தின் தலைவனாக ஆகியிருக்க முடியுமா? குருதேவரே, மன்னிக்க வேண்டும். மகாவம்சம் படித்ததுண்டா என்று தங்களிடம் கேட்டது தங்களுக்கு படிக்க தெரியுமா என்று கேட்பது போலத்தான். ஆனால் அந்த மகாவம்சம் கூறும் அரச பரம்பரையில் யார் யார் என்னென்ன பயங்கரமான கொடும் பாவங்களை செய்திருக்கிறார்கள் என்று தங்களுக்கு தெரியும் அல்லவா? மகன் தந்தையை சிறையில் அடைத்தான். தந்தை மகனை வெட்டி கொன்றான். தாய் மகனுக்கு விஷமிட்டு கொன்றாள். தாயை மகன் தீயிலே போட்டு வதைத்தான். பெற்றோர்களும் பெற்ற மக்களுக்கும் உறவு இப்படி என்றால் சித்தப்பன்மார்களும் மாமன்மார்களும்
சிற்றரசர்களும் சிற்றன்னை பெரியன்னைமார்கள் அண்ணன் தம்பிமார்கள் இவர்களை பற்றி சொல்ல வேண்டியதில்லை குருதேவரே. இப்படிப்பட்ட கொடும் பாதகங்களை இலங்கை அரச குடும்பத்தினர் செய்தனர் என்று மகாவம்சம் கூறுகிறது அல்லவா இளவரசே? அத்தகைய தீய செயல்களுக்கு அவர்கள் அடைந்த தண்டனைகளையும் கூறுகிறது. அந்த உதாரணங்களை காட்டி மக்களை தர்ம மார்க்கத்தில் நடக்கும்படி மகாவம்சம் உபதேசிக்கிறது. அதை மறந்துவிட வேண்டாம். மகாவம்சம் புனிதமான நூல், உலகிலேயே ஒப்புயர்வற்ற தர்ம போதனை செய்யும் நூல் என்று ஆச்சாரிய விஷு பரபரப்புடன் கூறினார். சுவாமி, மகாவம்சம் என்ற நூலை நான் குறை சொல்லவில்லை. ராஜ்ய ஆசை மனிதர்களை அரக்கர்களிலும் கொடியவர்களாக்கி விடுகிறது என்பதை பற்றித்தான் சொன்னேன். அத்தகைய கொடும் பாவங்களினால் களங்கமடைந்த இலங்கை சிம்மாதனத்தை நான் மறுத்தளித்தது தவறாகுமா இளவரசே? மகா புத்திமான்களான புத்த சங்கத்தார் அதனாலே தான் இலங்கை அரச வம்சத்தையே மாற்ற விரும்பினார்கள். தங்களை முதல்வராக கொண்டு புதிய வம்சம் தொடங்கட்டும் என்று எண்ணினார்கள். தாங்கள் அதை மறுத்தது தவறுதான். இலங்கை சிம்மாசனத்தில் வீட்டிருந்து அசோகவர்த்தனரை போல் உலகமெல்லாம் புத்த தர்மத்தை பரப்பி பாதுகாக்கும் வாய்ப்பு தங்களுக்கு கிடைத்தது. குருதேவரே, பாரத கண்டத்தை ஒரு குடை நிழலில் ஆண்ட அசோகவர்த்தனர் எங்கே? இன்று இந்த புத்த விகாரத்தில் ஒளிந்து கொண்டு தங்கள் பாதுகாப்பை நாடி இருக்கும் இந்த சிறுவன் எங்கே? உண்மையில் தங்கள் சீடனாக கூட நான் அருகதை இல்லாதவன். புத்த தர்மத்தை எப்படி பாதுகாக்க போகிறேன் இளவரசே? அபிதம் சொல்ல வேண்டாம். தங்களிடம் மறைந்து கிடக்கும் மகா சக்தியை தாங்கள் அறியவில்லை. தாங்கள் மட்டும் புத்த தர்மத்தை மனப்பூர்வமாக ஒப்புக்கொண்டால் அசோகரை போல் புகழ் பெறுவீர்கள். குருதேவரே, என் உள்ளத்தில் இளம் பிராயத்தில் இருந்து நாயகரும் முருகனும் பார்வதியும் பரமேஸ்வரனும் நந்தியும் சண்டிகேஸ்வரும் கோயில் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் அப்புறப்படுத்தி விட்டல்லவா புத்த தர்மத்திற்கு இடம் கொடுக்க வேண்டும். குருதேவரே, அடியேனை மன்னியுங்கள். தங்களுடனே நான் யாத்திரை வருகிறேன் என்று சொன்ன போது புத்த தர்மத்தில் சேர்ந்து விடுவதாக எண்ணி சொல்லவில்லை. கடல்களை கடந்து தூர தேசங்களுக்கு போய் பார்க்கும் ஆசையினால் தங்களுடன் வருவதாக சொன்னேன். இளவரசே, தங்கள் வார்த்தையை நான் தவறாகத்தான் புரிந்து கொண்டேன். ஆனால் புத்த தர்மத்துக்கும் தங்களுக்கும் தொடர்பு இல்லாமல் போகவில்லை. புத்த பகவானுடைய பூர்வ ஜென்மம் ஒன்றில் அவர் சிவி சக்கரவர்த்தியாக அவதரித்திருந்தார். புறாவின் உயிரை காப்பாற்றுவதற்காக தமது சதையை அவர் அறிந்து கொடுத்தார். அந்த சிவியின் வம்சத்திலேயே பிறந்தவர் சோழ குலத்தினர். ஆகையினாலே தான் உங்கள் குலத்தில் பிறந்தவர்களுக்கு செம்பியன் என்ற பட்டம் ஏற்பட்டிருக்கிறது. இதை தாங்கள் மறந்துவிட வேண்டாம். குருதேவரே, மறக்கவில்லை. மறந்தாலும் என் உடம்பில் ஓடும் ரத்தம் என்னை மறக்க விடுவதில்லை. ஒரு பக்கத்தில் சிவி சக்கரவர்த்தியும் மணிநீதி சோழரும் என்னுடைய ரத்தத்திலேயும் சதையிலேயும் எலும்பிலேயும் கலந்திருந்து பிறருக்கு உபகாரம் செய், மற்றவர்களுக்காக உன்னுடைய நலன்களை தியாகம் செய் என்று வற்புறுத்தி கொண்டே இருக்கிறார்கள். மற்றொரு பக்கத்தில் கரிகால் வளவரும் விஜயலாய சோழரும் பராந்தக சக்கரவர்த்தியும் என்னுடைய ரத்தத்திலே சேர்ந்திருந்து கையில் கத்தியை எடு, 4 வகை படையை திரட்டு, 4 திசையிலும் படையெடுத்து போ, கடல் கடந்து போ, சோழ சாம்ராஜ்யத்தை விரிவடைய செய்து உலகம் காணாத மகோனதம் அடைய செய் என்று இடித்து கூறுகிறார்கள். இன்னொரு புறத்தில் சிவனடியார் கோஞ்செங்கனாரும் தொண்டை மண்டலம் பரவிய ஆதித்த சோழரும் மகானாகிய கண்டராதித்தரும் என் உள்ளத்தில் குடிகொண்டு ஆலய திருப்பணி செய், பெரிய பெரிய சிவாலயங்களை எழுப்பு, மேருமலை போல் வானளாவி நிற்கும் கோபுரங்களுடைய கோயில்களை நிர்மாணி என்று உபதேசித்துள்ளார்கள். என் முன்னோர்கள் இவ்வளவு பேருக்கும் நடுவில் கிடந்து நான் திண்டாடுகிறேன். அவர்களுடைய தொந்தரவுகளை பொறுக்க முடியாமல் உண்மையாகவே சில சமயம் எனக்கு புத்த சமயத்தை மேற்கொண்டு புத்த பிஷுவாகி விடலாம் என்று கூட தோன்றுகிறது. கருணை கூர்ந்து எனக்கு பௌத்த சமயத்தை பற்றி சொல்லுங்கள், புத்த பகவானை பற்றி சொல்லுங்கள் என்றார் பொன்னியின் செல்வர். இதை கேட்ட பிஷுவின் முகம் மிக்க மலர்ச்சி அடைந்து விளங்கியது. இளவரசே, பௌத்த மதத்தை பற்றியும் புத்த பகவானை பற்றியும் தாங்கள் அறியாதது என்ன இருக்கக்கூடும்? குருதேவரே, அதோ அந்த சுவர்களில் காணப்படும் சித்திர காட்சிகளை விளக்கி சொல்லுங்கள். அங்கே ஓ ராஜகுமாரர் இரவில் எழுந்து போக முயற்சி செய்வது போல் ஒரு சித்திரம் இருக்கிறதே, அது என்ன? அவர் அருகில் படுத்திருக்கும் பெண்மணி யார்? தொட்டிலில் தூங்கும் குழந்தை யார்? அந்த ராஜகுமாரர் முகத்தில் அவ்வளவு கவலை குடிக்கொண்ட தோற்றம் ஏன் என்று இளவரசர் கேட்டார். இளவரசே, புத்த பகவான் இளம் பிராயத்தில் தங்களை போல் ராஜகுலத்தில் பிறந்த இளவரசராக இருந்தார். யசோதரை என்னும் நிகரற்ற அழகு வாய்ந்த மங்கையை மணந்திருந்தார். அவர்களுக்கு ஒரு செல்வ புதல்வன் பிறந்திருந்தான். தகப்பனா ராஜ்ய பாரத்தை அவரிடம் ஒப்புவிக்க சித்தமா இருந்தார். அந்த சமயத்தில் சித்தார்த்தர் உலகில் மக்கள் குலம் அனுபவிக்கும் துன்பங்களை போக்குவதற்கு வழி கண்டுபிடிக்க விரும்பினார். இதற்காக அருமை மனைவியையும் செல்வ குழந்தையையும் ராஜ்யத்தையும் விட்டு போக தீர்மானித்தார். அவர் நள்ளிரவில் அரண்மனையை விட்டு புறப்படும் காட்சி தான் அது. இளவரசே, இந்த வரலாற்றை தாங்கள் முன்னம் அறிந்ததில்லையா? குருதேவரே, பல முறை கேட்டு அறிந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் இந்த சித்திரத்தில் பார்க்கும் போது மனதில் பதிவது போல் வாயினால் கேட்ட
கேட்ட வரலாறு பதியவில்லை. தூங்குகின்ற யசோதரையை எழுப்பி சித்தார்த்தார் உன்னை விட்டு போகிறார், அவரை தடுத்து நிறுத்து என்று எச்சரிக்க தோன்றுகிறது. சரி, அடுத்த சித்திரத்தை பற்றி சொல்லுங்கள். புத்த பகவானுடைய வரலாற்றை குறிப்பிட்ட மற்ற சித்திரங்களையும் ஒவ்வொன்றாக ஆச்சாரிய பிஷு எடுத்து விளக்கி வந்தார். அருள்மொழிவர்மர் புத்த தர்மத்தை தழுவினால் எவ்வளவு நன்றாயிருக்கும் என்ற ஆசை பிஷுவின் மனதில் இருக்கத்தான் இருந்தது. ஆகையால் மிக்க ஆர்வத்துடனே சித்தார்த்தருடைய சரித்திரத்தை சொல்லி வந்தார். கடைசியில் சித்தார்த்தர் போதி மரத்தின் அடியில் அமர்ந்து தவம் செய்து ஞான ஒளி பெறும் சித்திரத்துக்கு வந்தார். அந்த சித்திரத்தை குறித்து அவர் சொன்ன பிறகு பொன்னியின் செல்வர், குருதேவா, தங்கள் கருத்துக்கு மாறாக நான் ஏதேனும் சொன்னால் தங்களுக்கு கோபம் வருமா என்று கேட்டார். இளவரசே, நான் ஐம்புலன்களையும் வென்று மனதை அடக்கவும் பயின்றவன். தங்கள் கருத்தை தாராளமாக சொல்லலாம் என்றார் பிஷு. குருதேவா, போதி மரத்தின் அடியில் வீற்றிருந்த போது சித்தார்த்தர் ஞான ஒளி பெற்றார் என்பதை நான் நம்பவில்லை. ஐம்புலன்களையும் உள்ளத்தையும் அடக்கியவரா இருந்த போதிலும் பிஷுவின் முகம் சுருங்கியது. இளவரசே, மகா போதி மரத்தின் ஒரு கிளை அசோகவர்த்தனரின் காலத்தில் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டது. அந்த கிளை வேர் விட்டு வளர்ந்து 1000 ஆண்டுகளுக்கு மேலாகியும் இன்றைக்கும் பட்டு போகாமல் அனுராதாபுரத்தில் விசாலமாக படர்ந்து விளங்கி வருகிறது. அந்த புனித மரத்தை தாங்களே அனுராதாபுரத்தில் பார்த்திருப்பீர்கள். பின்னர் நம்பவில்லை என்று ஏன் சொல்கிறீர்கள் என்று கேட்டார். குருதேவரே, போதி மரமே இல்லை என்று நான் சொல்லவில்லை. அதன் அடியில் அமர்ந்து சித்தார்த்தர் தவம் செய்ததையும் மறுக்கவில்லை. அங்கே தான் அவர் ஞான ஒளி பெற்றார் என்பதைத்தான் மறுத்து கூறுகிறேன். இன்றைய தினம் சித்தார்த்தர் மக்களுடைய துன்பத்தை துடைக்க வழி காண்பதற்காக கட்டிய மனைவியையும் பெற்ற மகனையும் உரிமை உள்ள ராஜ்யத்தையும் தியாகம் செய்து நள்ளிரவில் புறப்பட்டாரோ அப்போதே அவர் ஞான ஒளி பெற்றுவிட்டார் என்று தான் சொல்கிறேன். அதை காட்டிலும் ஓர் அற்புதமான செயலை நான் எந்த வரலாற்றிலும் கேட்டதில்லை. ராமர் தன் தந்தையின் வாக்கை நிறைவேற்றுவதற்காக ராஜ்யத்தை தியாகம் செய்தார். பரதர் தம் தமையனிடம் கொண்ட பக்தியினால் ராஜ்யம் வேண்டாம் என்றார். ஹரிச்சந்திர மகாராஜா தாம் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக ராஜ்யத்தை துறந்தார். சிபி சக்கரவர்த்தியும் புறாவுக்கு அடைக்கலம் கொடுத்துவிட்ட காரணத்தினால் தம் உடலை அறுத்து கொடுத்தார். ஆனால் சித்தார்த்தர் யாருக்கும் வாக்கு கொடுக்கவில்லை, யாரையும் திருப்தி செய்ய விரும்பவில்லை. மனித குலத்தின் துன்பத்தை போக்க வழி கண்டுபிடிக்கும் பொருட்டு தாமாகவே எல்லாவற்றையும் தியாகம் செய்துவிட்டு புறப்பட்டார். புத்த பகவான் போதி மரத்தின் அடியில் ஞான ஒளி பெற்ற பிறகு இதை காட்டிலும் அற்புதமான செயல் ஏதேனும் செய்ததுண்டா? ஆகையால் அரண்மனையை விட்டு புறப்பட்ட போதே அவர் ஞான ஒளி பெற்றுவிட்டார் என்று சொல்வது தவறாகுமா? இவ்விதம் பொன்னியின் செல்வர் கூறிய மொழிகள் ஆச்சாரிய பிஷுவின் செவிகளில் அமுத துளிகளைப் போல் விழுந்தன. இளவரசே, தாங்கள் கூறுவதில் பெரிதும் உண்மை இருக்கிறது. ஆயினும் போதி மரத்தின் அடியிலே தான் மக்களின் துன்பங்களை போக்கும் வழி இன்னதென்பது புத்த பகவானுக்கு உதயமாயிற்று. அதிலிருந்து தான் மக்களுக்கு பகவான் போதனை செய்ய தொடங்கினார். சுவாமி, புத்த பகவானுடைய யோசனைகளை கேட்டிருக்கிறேன். அந்த போதனைகளை காட்டிலும் அவருடைய தியாக செயலிலே தான் அதிக போதனை நிறைந்திருப்பதாக எனக்கு தோன்றுகிறது. மன்னிக்க வேண்டும், நானும் அவருடைய செயலை பின்பற்ற விரும்புகிறேன். சற்று முன்னால் என் முந்தையரின் 3 வித குரல்கள் என் உள்ளத்தில் ஓயாமல் ஒலித்து என்னை வேதனைப்படுத்துவதாக சொன்னேன் அல்லவா? அந்த தொல்லையில் இருந்து விடுதலை அடைய விரும்புகிறேன். என்னை தங்கள் சீடனாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றார் இளவரசர். இளவரசே, தங்களை போன்ற சீடனை பெறுவதற்கு நான் எவ்வளவோ பாக்கியம் செய்திருக்க வேண்டும். ஆனால் அதற்கு வேண்டிய தகுதியும் எனக்கில்லை, தைரியமும் இல்லை. இலங்கையில் புத்த மகா சங்கம் கூடும் போது தாங்கள் விண்ணப்பித்துக் கொள்ளலாம் என்றார் பிஷு. சுவாமி, தங்கள் தகுதியை பற்றி எனக்கு சந்தேகமில்லை. ஆனால் தைரியத்தை பற்றி சொன்னீர்கள், அது என்ன? இளவரசே, ஆமாம், தைரியமும் இல்லைதான். 2 தினங்களாக இந்த நாகைப்பட்டினத்தில் ஒரு வதந்தி பரவி கொண்டு வருகிறது. அதை யார் கிளப்பிவிட்டார்கள் என்று தெரியவில்லை. தாங்கள் இந்த விகாரத்தில் இருப்பதாகவும் தங்களை புத்த பிஷுவாக்க நாங்கள் முயன்று வருவதாகவும் ஜனங்கள் ஒருவருக்கொருவர் பேசிக் கொள்கிறார்களாம். இதனால் அநேக பேர் கோபம் கொண்டு இருக்கிறார்களாம். இந்த விகாரத்தின் மீது மக்கள் படையெடுத்து வந்து உண்மையை அறிய வேண்டும் என்றும் பேசிக் கொள்கிறார்களாம். ஆகா, இது என்ன பைத்தியக்காரத்தனம்! நான் புத்த மதத்தில் சேர்வது பற்றி ஊரில் உள்ளவர்களுக்கு என்ன கவலை? நான் காவி துணி அணிந்து சந்நியாச ஆசிரமத்தை மேற்கொண்டால் இவர்கள் ஏன் கோபம் கொள்ள வேண்டும்? இத்தனைக்கும் எனக்கு கல்யாணம் கூட ஆகவில்லையே. மனைவி மக்களை விட்டு போகிறேன் என்று கூட குற்றம் சுமத்த முடியாதே என்றார் இளவரசர். இளவரசே, ஜனங்களுக்கு தங்கள் மீது கோபம் எதுவும் இல்லை. தங்களை ஏமாற்றி புத்த பிஷுவாக்க முயல்வதாக எங்கள் மீது தான் கோபம். வெறும் வதந்தியே இப்படிப்பட்ட கலக்கத்தை உண்டாக்கி இருக்கிறது. உண்மையாகவே நடந்துவிட்டால்
என்ன ஆகும்? இந்த விகாரத்தையே ஜனங்கள் தரைமட்டமாக்கி விடுவார்கள். ஏதோ தங்களுடைய தந்தையின் ஆட்சியில் நாங்கள் நிம்மதியாக வாழ்ந்து வருகிறோம். இந்த நல்ல நிலைமையை கெடுத்துக்கொள்ள நான் விரும்பவில்லை. அதனாலே தான் தைரியமில்லை என்று சொன்னேன் என்றார் பிஷு. அவர் கூறி வாய் மூடுவதற்குள்ளே அந்த புத்த விகாரத்தின் வாசற்புறத்தில் மக்கள் பலரின் குரல்கள் திரண்டு ஒருமித்து எழும் பேரோசை கேட்க தொடங்கியது. பிஷு அதை செவி கொடுத்து சிறிது நேரம் கேட்டுவிட்டு, இளவரசே, நான் கூறியது உண்மை என்று நிரூபிக்க மக்களே வந்துவிட்டார்கள் போலிருக்கிறது. இதை எப்படி சமாளிக்கப் போகிறேனோ தெரியவில்லை. புத்த பகவான் தான் வழிகாட்டி அருள வேண்டும். அப்போது சூடாமணி விகாரத்தின் சுற்றுப்புறங்களில் ஆயிரக்கணக்கான மக்களின் கூக்குரல் ஒலி நொடிக்கு நொடி அதிகமாகி கொண்டு வந்தது. சூடாமணி விகாரத்துக்கு வெளியே கடல் பொங்கும் போது எழும் ஓசையை போல் மக்களின் இரைச்சல் ஒலி பெருகிக் கொண்டிருந்ததை சிறிது நேரம் ஆச்சாரிய பிஷுவும் அருள்மொழிவர்மரும் கேட்டுக் கொண்டிருந்தார்கள். அந்த புத்த விகாரமும் அதிலுள்ள பிஷுக்களும் தம்மால் இந்த பெரும் சங்கடத்துக்கு உள்ளாகி இருப்பதை எண்ணி இளவரசர் மிகவும் மனக்கலக்கம் அடைந்தார். சுவாமி, என்னால் உங்களுக்கு இந்த தொல்லை உண்டானதை பற்றி வருத்தப்படுகிறேன் என்றார் இளவரசர். அரசே, தங்கள் காரணமாக இதுபோல் 100 மடங்கு தொல்லை நேர்ந்தாலும் நாங்கள் பொருட்படுத்த மாட்டோம். தாங்களும் தங்கள் குடும்பத்தாரும் எங்களுக்கு செய்திருக்கும் உதவிகளுக்கு இது ஒரு கைமாறாகுமா என்றார் பிஷு. சுவாமி, அது மட்டுமல்ல, இந்த மாதிரி ஒளிவு மறைவாக காரியம் செய்வது எனக்கு எப்போதும் பிடிப்பதில்லை. நான் இங்கு இருந்து கொண்டே எதற்காக இல்லை என்று சொல்ல வேண்டும்? சத்தியத்துக்கு விரோதமான இந்த காரியத்தில் தங்களையும் எதற்காக நான் உட்படுத்த வேண்டும்? தங்களுடைய பரிவான சிகிச்சையினால் எனக்கு உடம்பு நன்றாக குணமாகிவிட்டது. இப்போதே வெளியேறி சென்று ஜனங்களிடம் நான் இன்னான் என்பதை தெரியப்படுத்தி கொள்கிறேன். தாங்கள் எனக்கு அடைக்கலம் அளித்து சிகிச்சை செய்து என் உயிரையும் காப்பாற்றினீர்கள் என்பதை மக்களிடம் அறிவிக்கிறேன். இந்த சூடாமணி விகாரத்துக்கு என் காரணமாக எந்தவித அபகீர்த்தியும் ஏற்பட கூடாது என்றார் இளவரசர். இளவரசே, இதில் சத்தியத்துக்கு விரோதமான காரியம் எதுவும் இல்லை. தங்களுடைய எதிரிகள் தாங்கள் இருக்கும் இடத்தை கண்டுபிடிக்க முயல்கிறார்கள். இந்த நாகைப்பட்டினத்தில் அவர்கள் சென்ற 2 நாளாக பரப்பியுள்ள வதந்தியில் இருந்தே அது நிச்சயமாகிறது. அப்படி இருக்க தாங்கள் இங்கே இருப்பதை தெரிவிக்காமல் வைத்திருப்பதில் தவறு என்ன? அரச குலத்தினர் இந்த மாதிரி சில சமயம் மறைந்திருக்க வேண்டியது ராஜரீக தர்மத்துக்கு உகந்தது. பஞ்ச பாண்டவர்கள் 1 வருஷம் அஞ்ஞானவாசம் செய்யவில்லையா? அப்போது தர்மபுத்திரர் சத்தியத்துக்கு மாறாக நடந்தார் என்று சொல்ல முடியுமா என்று பிஷு கேட்டார். குருதேவரே, தங்கள் அறிவு திறனும் விவாத திறனும் அபாரமானவை என்பதை அறிவேன். தங்களுடன் தர்க்கம் செய்து என்னால் வெல்ல முடியாது. ஆனாலும் ஒன்று சொல்கிறேன். பஞ்ச பாண்டவர்கள் மறைந்திருக்க வேண்டியது அவர்கள் ஏற்றுக்கொண்ட சூழ் காரணமாக அவசியமா இருந்தது. எனக்கு அப்படி அவசியம் ஒன்றும் இல்லை. என் விரோதிகளை பற்றி சொல்கிறீர்கள். எனக்கு அப்படிப்பட்ட விரோதிகள் யார்? எதற்காக என்னை அவர்கள் விரோதிக்க வேண்டும்? எனக்கோ ராஜ்யம் ஆளுவதில் சிறிதும் ஆசை இல்லை. இதையெல்லாம் நான் வெளியிட்டு சொல்லி அப்படி யாராவது எனக்கு எதிரிகள் இருந்தாலும் அவர்களையும் சிநேகிதர்கள் ஆக்கிக் கொள்வேன். என்னால் உங்களுக்கு தொந்தரவும் இல்லாமல் போகும். மக்களும் நான் உயிரோடு இருப்பது அறிந்து ஏதேனும் திருப்தி அடைவதா இருந்தாலும் அடையட்டுமே. அதில் யாருக்கு என்ன நஷ்டம்? இளவரசே, தாங்கள் சொல்வதெல்லாம் உண்மையே. தங்களுடைய நிலைமையிலும் நானும் அவ்விதமே எண்ணி நடந்து கொள்வேன். ஆனால் அதற்கு தடையாக நிற்பது தங்கள் திரு சகோதரி குந்தவை பிராட்டிக்கு நாங்கள் கொடுத்திருக்கும் வாக்குறுதிதான். பழையாறை இளைய பிராட்டியை போன்ற அறிவில் சிறந்த மாதரசி சோழ குலத்தில் தோன்றியதில்லை என்று தாங்களே பல முறை சொல்லி இருக்கிறீர்கள். வேறு எந்த ராஜகுலத்திலும் தோன்றியதில்லை என்பது என் கருத்து. அவர் தாம் செய்தி அனுப்பும் வரையில் தங்களை இங்கேயே வைத்து பாதுகாக்கும்படி சொல்லிவிட்டு சென்றார். முக்கியமான காரணம் இன்றி அவர் அவ்விதம் சொல்லி இருக்க மாட்டார். சுந்தர சோழ சக்கரவர்த்தியின் குடும்பத்துக்கு விரோதமாக சோழ நாட்டு சிற்றரசர்கள் பலர் சட்ட நாடெல்லாம் பேச்சாக இருந்து வருகிறது. மற்றொரு பக்கத்து பாண்டிய நாட்டை சேர்ந்த சிலர் ரகசிய சக்தி வேலை செய்து வருவதாகவும் பேசிக் கொள்கிறார்கள். அந்த கூட்டத்தாருக்கு இந்த புத்த விகாரத்தில் உள்ள நாங்கள் உதவி செய்கிறோமே என்று எண்ணித்தான் ஜனங்கள் ஆத்திரம் அடைந்து வாசலில் வந்து கூடியிருக்கிறார்கள். இந்த நிலைமையில் தாங்கள் வெளியேறி மக்களின் முன்னிலையில் தங்களை வெளிப்படுத்திக் கொள்வது சரியான காரியமா? யோசியுங்கள். அதை காட்டிலும் தங்களை பாதுகாக்கும் முயற்சியில் எங்களுக்கெல்லாம் ஏதேனும் சங்கடம் நேர்ந்தால் நேரட்டுமே. அதற்கு நாங்கள் ஒரு நாளும் பின்வாங்க போவதில்லை. இவ்வாறு தலைமை பிஷு சொல்லிக் கொண்டிருந்த போது இன்னொரு இளம் சன்னியாசி அங்கே பரபரப்புடன் வந்தார். சுவாமி, நிலைமை மிஞ்சி போய்விட்டது. ஆயிரக்கணக்கான மக்கள் சூழ்ந்து நின்று இளவரசரை பார்க்க வேண்டும் என்று கூச்சலிடுகிறார்கள். இளவரசர் இங்கே இல்லை என்று நாங்கள் எவ்வளவு சொல்லியும் பயனில்லை. நாங்களே விகாரத்துக்குள் வந்து சோதித்து பார்க்க வேண்டும் என்று கூச்சலிடுகிறார்கள். அவர்களுக்கு நாம் ஏதாவது ஒரு வழி சொல்லாவிட்டால்
பலாத்காரமாக உள்ளே புகுந்து விடுவார்கள் போலிருக்கிறது. அவர்களுக்கு நாம் என்ன வழி சொல்ல முடியும்? புத்த பகவான் அவர்களுடைய மனதை மாற்ற ஏதேனும் வழி கூறினால் தான் உண்டு என்றார் தலைமை பிஷு. இளவரசர் அப்போது, குருதேவரே, எனக்கு ஒரு வழி தோன்றுகிறது. கருணை கூர்ந்து கேட்க வேண்டும். தங்கள் சீடர்கள் நான் இங்கே இல்லை என்று ஜனங்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள். இனி நான் ஜனங்களின் முன்னிலையில் போய் நின்றால் தங்கள் சீடர்களின் வாக்கை பொய்யாக்கியதாகும். அதனால் ஒருவேளை ஜனங்களின் கோபம் அதிகமானாலும் ஆகலாம். ஆம், நிச்சயமாய் ஆகியே தீரும். அதன் பலனை நாங்கள் அனுபவிக்க வேண்டியதுதான் என்றார் பிஷு. குருதேவரே, அதை காட்டிலும் தங்கள் சீடர்களுடைய வாக்கை நான் மெய்யாக்கி விடுகிறேன். இளவரசே, தங்களால் கூட அது முடியாத காரியம் என்று நினைக்கிறேன். அவர்கள் சொன்னது தானே, அதை எப்படி இனி மெய்யாக்க முடியும்? சுவாமி, அதற்கு வழி இருக்கிறது. ஜனங்கள் இந்த விகாரத்துக்குள் புகுவதற்குள்ளே நான் இங்கிருந்து போய்விடலாம் அல்லவா? இளவரசே, எங்களை காப்பாற்றி கொள்வதற்காக அத்தகைய பாவ செயலை நாங்கள் செய்ய வேண்டுமா? தங்களை வெளியேற்ற வேண்டுமா? குருதேவரே, இதில் பாவமும் இல்லை, பழியும் இல்லை. இங்கிருந்து அரைக்காத தூரத்தில் ஆனைமங்கலத்தில் சோழ மாளிகை இருக்கிறது. அன்றைக்கு என் சகோதரியை பார்க்க சென்றபடி இப்போதும் உடனே கால்வாய் வழியே அங்கே போய்விடுகிறேன். பிறகு சௌகரியமான போது திரும்பி வந்துவிட்டால் போகிறது என்று சொன்னார் இளவரசர். ஆச்சாரிய பிஷுவுக்கு இளவரசர் கூறிய அந்த யோசனை பிடித்திருந்ததாக தோன்றியது. ஆம், அப்படி செய்தால் தங்களை உடனே வெளிப்படுத்தி கொள்ள வேண்டிய அவசியம் இல்லாமல் போகும். தங்கள் தமக்கையின் கருத்தையும் நிறைவேற்றியதாகும். ஆனால் கால்வாயிலும் விகாரத்திலிருந்து வெளியேறும் இடத்திலும் ஜனங்கள் நிற்கலாம் அல்லவா? அவர்கள் படகில் தாங்கள் போவதை பார்க்க கூடுமே என்றார் பிஷு. குருதேவரே, அதற்கு ஓர் உபாயம் செய்ய முடியும். கூட்டத்தில் உள்ளவர்களில் யாரேனும் ஒருவன் விகாரத்திற்குள் வந்து தேடி பார்த்து கொள்ளலாம் என்று சொல்வோம் என்றார் இளம் பிஷு. ஒருவன் வந்து பார்த்தால் போதாதா? அவன் வெளியிலே சென்று மற்றவர்களிடமும் சொல்ல மாட்டானா என்றார் குரு. குருதேவரே, அவனை இங்கே கொஞ்சம் தாமதப்படுத்தி வைத்திருந்தால் அதற்குள் இருட்டிவிடும். இளவரசர் வெளியேற சௌகரியமா இருக்கும். அது மட்டுமல்ல, சீக்கிரத்தில் பெரும் புயல் அடிக்கலாம் என்பதற்கு அறிகுறிகள் தென்படுகின்றன. இங்கிருந்து பார்க்கும் போதே கடல் அலைகள் மலை போல் எழுகின்றன. கடலின் ஆரவாரமும் அதிகமாகி வருகிறது. புத்த பகவானுடைய கருணை அப்படி இருக்கிறதோ என்னமோ? பெரும் புயல் அடித்து நம்முடைய இந்த சங்கடம் தீர வேண்டும் என்பது பகவானுடைய சித்தமோ என்னமோ என்று கூறினார் இளம் பிஷு. அப்படியெல்லாம் சொல்ல வேண்டாம். நம்முடைய சங்கடம் தீர்வதற்காக கடல் கொந்தளித்து பெரும் புயல் வர வேண்டுமா என்று கேட்டார் குரு. சுவாமி, தங்கள் சீடர் சொல்லும் வழியை சோதித்து பார்க்கலாம் என்று எனக்கும் தோன்றுகிறது. உள்ளே ஒரு தனி மனிதன் மட்டும் வந்தால் ஒருவேளை அவனிடம் நான் பேசி அவன் மனதை மாற்றுவது சாத்தியமாகலாம் என்றார் இளவரசர். இளவரசே, அந்த யோசனை என் மனதிலும் இருக்கிறது. 2 தினங்களுக்கு முன்பு கோடிக்கரையிலிருந்து ஒரு படகோட்டியும் அவன் மனைவியும் விகாரத்தின் வாசலில் வந்து இளவரசரை பற்றி விசாரித்தார்கள். இளவரசர் இங்கே தான் இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். படகோட்டியின் மனைவி பெரும் கூச்சல் போட்டாள். ஆஹா, அப்படிப்பட்ட படகோட்டி யார்? அவன் பெயர் என்னவென்று தெரியுமா என்று கேட்டார் இளவரசர். ஆம், தன் பெயர் முருகையன் என்று சொன்னான். கோடிக்கரை தியாகவிடங்கர் மகன் என்று கூறினான். குருதேவரே, அவன் எனக்கு நன்கு தெரிந்தவன். என் விருப்பத்துக்கு விரோதமாக எதுவும் செய்ய மாட்டான். அவனை ஏன் என்னிடம் அழைத்து வரவில்லை? இளவரசே, அவன் மனைவியினால் நமது ரகசியத்தை காப்பாற்ற முடியாது என்று எண்ணினோம். இப்போது அவனும் அவன் மனைவியும் மக்கள் கூட்டத்தில் இருக்கிறார்கள். குருதேவரே, பழம் நழுவி பாலில் விழுந்தது போல் ஆகிவிட்டது. படகோட்டி முருகையனை மெதுவாக இங்கே அழைத்து வந்து விடுங்கள். நான் இட்ட கோட்டை அவன் தாண்டவே மாட்டான். இருட்டிய பிறகு திரும்பி வந்து அவனே என்னை படகில் ஏற்றி ஆனைமங்கலத்து சோழ மாளிகைக்கு அழைத்து போய்விடுவான் என்றார் இளவரசர். இளவரசே, இந்த காலத்தில் யாரையும் பூரணமாக நம்பி விடுவதற்கில்லை. இந்த படகோட்டியும் அவனது மனைவியும் தான் 2 நாளாக இந்த பட்டினத்தில் தங்களை பற்றிய வதந்தியை பரப்பி இருக்க வேண்டும் என்று கருதுகிறேன். குருதேவரே, அப்படி இருந்தாலும் அதனால் பாதகமில்லை. எப்படியும் யாரேனும் ஒருவனை விகாரத்துக்குள் அழைத்து வர வேண்டும் அல்லவா? அவன் கொஞ்சம் மனைவி சொல்கிறபடி ஆடுகின்றவன் தான். ஆனாலும் என் விருப்பத்துக்கு மாறாக மனைவி சொல்வதை கூட கேட்க மாட்டான். முடியுமானால் அவனையே அழைத்து கொண்டு வாருங்கள் என்றார் இளவரசர். ஆச்சாரிய பிஷுவின் சம்மதத்துடன் இளைய பிஷு வெளியேறினார். அவர் சென்ற சிறிது நேரத்துக்கெல்லாம் பெரிய பிஷு, இளவரசே, என் மனம் ஏனோ நிம்மதியாகவே இல்லை. நானும் வெளியில் சென்று பார்த்து வருகிறேன். ஜனங்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது என்பதை நேரில் அறிந்து வருகிறேன். என்னுடைய விசகினால் சூடாமணி விகாரத்துக்கும் கேடு வர கூடாது, தங்களுக்கும் தீங்கு எதுவும் நேரக்கூடாது என்று சொல்லிவிட்டு வெளியே சென்றார்.